கிராமத்தில் செய்யக்கூடிய கொள்ளு துவையல் தான் செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் கொள்ளு வந்து தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா அலசிக்கிட்டு அதில் துளி கூட கல் மண் இல்லாமல் கொள்ளு எடுத்துக்கங்க. குக்கரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1.5 செம்பு தண்ணி ஊற்றி, அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றி அடுப்பத்தை வச்சு குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 8 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்கள். வரமிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, சீரக மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அடுப்பு சிம்மில் வந்து வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கருக்காமல் நல்லா வதக்கிடுங்க. ஆறட்டும். இந்த ஆறுனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேக வச்சு எடுத்த கொள்ளு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் சீரக மிளகு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு அரைச்சிட்டு கடைசியாக தான் வந்து நீங்கள் வந்து இந்த பூண்டு, சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணணும். மூடி போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் தருதன்னு அரைச்சிருங்க. இந்த சட்னி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு தாளிக்கிற கரண்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த கொள்ளு துவையலை தாளிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.